கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் 12:3 பாருங்க. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. அநேகரை நீதிக்கு உட்படுத்துறதுன்னா என்ன? அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை மாற்றி அந்த நீதியை செய்ய சொல்வது. கர்த்தரை விசுவாசிப்பது, நம்மெல்லாம் படைத்திருக்கிற சிருஷ்டி கர்த்தரை விசுவாசிப்பது தான் தேவ நீதி. அந்த நீதிக்கு உட்படுத்தணும் எல்லா ஜனங்களையும். அதான் சுவிசேஷம். அது மதம் மாத்துறதல்ல. பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடியே மனுஷன் இருக்கிறான். மனிதம் என்பது இந்த பூமியில் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பெயர் வழங்கப்படுது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மனிதன். ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா ஆல்ரெடி இருக்கு. தாய் மதன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த தன்னை உண்டாக்கி இருக்கிற, தனக்கு ஜீவசுவாசமாக இருக்கிற ஆத்மாவை கொடுத்திருக்கிற ஒரு மனிதனுடைய ஆத்மா தேவனுடைய ஜீவசுவாசம், மனிதனுடைய ஆவி பரலோகத்தில் ஜோதி, சரீரம் மண்ணில் இருக்கு. அருமையான சத்தியம். எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. இதான் உண்மையான சத்தியம். இதான் உண்மையான சிருஷ்டிகர்த்தர் தெய்வம். இவர் தான். இவரை எல்லாரும் வணங்கும்படியாக செய்கிறது தான் நீதி. இந்த நீதிக்கு எல்லாரையும் நீங்கள் உட்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆகாயத்து நட்சத்திரம். என்றென்றைக்கு உள்ள சதா காலமும். நிகழ்காலம்லாம் கிடையாது, வருங்காலம் கிடையாது, கடந்த காலம் கிடையாது. பரலோகத்தில் பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ்லாம் கிடையாது. எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னால் உன் வியாதி சுகமாகும், உனக்கு கடன் தீரும், உன் பிரச்சனை தீரும், உனக்கு நீட்டு தேர்வில் பாஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் ஆண்டவர் வரல. நித்திய ஜீவனை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். சிலர் சொல்கிறாங்கண்ணே, எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைத்தா நான் இயேசு. ஐயா வேணாங்க, நீங்கள் வரவே வேண்டாம். நித்திய ஜீவன் ஒரு சின்ன காரியத்துக்கெல்லாம் அவர் தேவையில்லை. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்கிறவர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கி உருவாக்கி அவர்களை பாதுகாத்து பராமரித்து பூரணப்படுத்துகிற தெய்வம். நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனைவரை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தணும். அப்போ நீங்கள் ஆகாயத்து நட்சத்திரமாக என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய சமூகத்தின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.